எப்போவுமே இந்த மாதிரி கடைசியாக பேசுகிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஏன்னா ஜெயவேல் எழுதுனதே 10 கதை. அதில் வந்து கிட்டத்தட்ட முற்காமொழி தான் வந்து கதிர் பாரதி அந்த கதையில் வந்து ஆமாம் ஆஞ்சிட்டார் கீழாக மாதிரி. நல்ல உரை. நான் கதிர் ரொம்ப அருமையாக பேசினார் கதிர் பாரதி. இவர் சார் ஜின்னா சார் ரொம்ப நல்லா பேசினார். பொதுவாக ஒரு நல்ல பேச்சுதலில் தோங்கினா தான் ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவர் விகடன் பற்றி சொன்னார் இல்லையா, நானும் விகடனில் ஒரு 3-4 வருஷம் உதவி ஆசிரியராக இருந்தேன். இது ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இருக்குது. ஒன்று ஜெயவேல் குடும்பம், இன்னொன்று விகடன் குடும்பம்னு 2 குடும்பங்கள் சேர்ந்த ஒரு விழாவாக இருக்குது. குடும்பத்தினர் இந்த மாதிரியான விழாவுக்கு வரதில் வந்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். பர்சனலாகவே எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நம்ம கதிர் பாரதி மாதிரி நானும் என்னுடைய அனுபவத்தை சொல்லியே துவங்கலான்ட்டு இருக்கேன். எனக்கு 98 கல்யாணம் ஆச்சு. என் மாமா அவங்கள தான் கல்யாணம் பண்ணேன். நான் 1 வருஷம் அதுக்கப்புறம் நான் இங்கே பேச்சலராகவே இருந்தேன் சென்னையில். அவங்க ஊரில் எங்கள் அம்மா கூட இருந்தாங்க. இங்கே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. திருநெல்வேலியில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, நீ போய் அதை வந்து கவர் பண்ணுன்னு அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு சொல்லும்போது வீட்டில் வந்து அப்படியே அந்த பிள்ளையும் கூட கூட்டிகிட்டு போ, கல்யாணம் ஆகிட்டு போய் அங்கே இருக்கே, அப்படியே 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் நேராக சென்னையிலேருந்து தேனிக்கு போயிட்டு திருநெல்வேலிக்கு அவங்களை கூட்டு போனேன். 2-3 நாள் கான்ஃபரன்ஸ். அது 3 நாள் கான்ஃபரன்ஸும் எப்படின்னா நாட்டுப்புற கலைகள் பற்றி. நாட்டுப்புற கலைகள் அவங்க பாட்டெல்லாம் பாடி ஆடின பரவாயில்ல, அது முழுக்க லெக்சர். 3 நாள் என் மனைவிக்கு மிகப்பெரிய துன்பியல் அனுபவம் ஆகி போச்சு. நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃபை வந்து சினிமாவுக்கு அங்கங்கே கூட்டு போகிறத விட்டு நம்ம இப்படி ஒரு கான்ஃபரன்ஸில் உட்கார வச்சா என்ன ஆகும் அவங்களுக்கு? அதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி இலக்கிய போட்டோம்னா வரவே இல்லை. அவங்க இல்லை அதை நீங்கள் போயிட்டு வாங்கிடுவாங்க. ஏன்னா இலக்கியத்தை எழுத்தை வந்து நம்ம வந்து குடும்பத்துலேயும் இது வந்து உங்கள் மகன் பெரிய டாக்டர் ஆகிட்டார், உங்கள் மகன் வந்து பெரிய கல்லூரியில் முதல் மதிப்பெண் வாங்கிட்டார் பள்ளியில், உங்கள் மகன் வந்து ஒரு சினிமாவில் நடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னா பெருமையாக அதை வந்து சந்தோஷம். அமெரிக்காவில் இருக்கார், பெரிய வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. என் மகன் எழுத்தாளராக இருக்காருன்னா அந்த பெருமிதம் நம்ம வீட்டிலலாம் யாருக்கும் பெருசாக வரதில்லை. நான் கதை எழுத ஆரம்பிக்கும்போது ஒரு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் எழுத ஆரம்பிப்பேன். எழுதி கிட்டத்தட்ட அது ஒரு 2 மணி வரைக்கும் எழுதுவேன் நைட்டில். எங்கள் அம்மா வந்து என்னை வையாத நாள் கிடையாது. ராத்திரியெல்லாம் என் அம்மா உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். காலேஜில் படிக்கும்போது கூட இவங்க இப்போ எப்படி எழுதலை, இப்படி படிச்சிருந்தாலும் நல்லா படிச்சிருந்தான் காலேஜில். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் இலக்கிய கூடத்துக்கு போய்ட்டு லேட்டாக வரும்போது என்ன தான் பேசுவாங்கன்னு தெரியல, அங்கே போய் இவ்வளோ நேரம் இருந்துட்டு வரேன். ஆனால் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லார் மாதிரியும் இல்லை எழுதுறவன். அவன் வந்து அவன் வேறு ஒரு ஆள். அவன் வந்து நம்ம முதல்ல சொன்ன அந்த டாக்டரு, அந்த நீங்கள் சமூகத்தில் எதெல்லாம் மதிக்கத்தக்க பதவி, மதிக்கத்தக்க இடம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட முக்கியமான ஒரு இடம் இருந்து எழுத்தாளனுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பல பேர் உங்களுக்கு தெரியாது. ஆனால் பாரதியார் உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் தெரியும். அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா எழுதுனாங்க. எழுத்தின் வழியாக தான் நம்ம மொழி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது. இந்த மொழியை செழுமைப்படுத்துகிறவங்க யாருன்னா எழுத்தாளர்கள் தான். அது மட்டும் இல்லை, ஒரு சமூகம் வந்து மேலே வரணும்னா சிந்தனை வந்து மாறிக்கிட்டே இருக்கணும், புதிய சிந்தனைகள் உள்ள வரணும். அந்த சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியாக எழுத்தாளன் இருக்கான் ஒரு சொசைட்டியில். ஸோ எழுத்தாளங்கிற மிக முக்கியமானவன். ஜெயவேலின் பெற்றோர்கள் வந்து ஜெயவேல் எழுத ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சிருக்கார். இதில் பெருசாக பணம் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமான்னா அது அப்புறம். நமக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ செய்கிறோம், எல்லாமே நமக்கு ஏதாவது பண்ணிட்டு தானே இல்லை. பல நேரம் நம்ம வெட்டியாக தானே இருக்கோம். நம்ம பண்ணுற எல்லா செயல்களுக்கும் பிரதிபலன் கிடைச்சிடாது. கிடைச்ச மகிழ்ச்சி, கிடைக்கலன்னா செஞ்ச செயல் பயனுள்ளதா அப்படிங்கிற திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருப்தியை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இருக்க முடியாது. ஜெயவேல் அப்படியான ஒரு எழுத்தாளரை மாறி இருக்கிறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா மற்றவங்க எழுதுறதுக்கும் ஒரு பத்திரிகையாளர் எழுதுறதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. ஏன்னா இவர் சார் சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வெரைட்டின்னு. அதுக்கு காரணம் ஜெயவேல் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மனிதர்களை பார்க்கக்கூடியது. அப்புறம் அப்சர்வேஷனுங்கிறது இயல்பாகவே ஒரு பத்திரிகையாளனுக்கு இருக்கும். அவன் வந்து எல்லாரையும் கவனிப்பான். இதில் வந்து ஜெயவேல் எவ்வளோ நுட்பமான ஒரு கவனிப்பாளர் அப்படிங்கிறதுக்கு இந்த கதைகளில் நிறைய இதை நான் சொல்ல முடியும். கடைசியாக ஒரு கதை இருக்குது, பாரு தானே. பாருன்னா என்ன அர்த்தம்? பாருன்னா பிணந்தினி கழுகு. ஓ பார்த்தீங்களா, அது தெரியல நமக்கு.
ஒரு மரணம் நிகழ்ன்றது ஒரு ஜிஹெச்சில். அந்த மரணம்ங்கிறது கடைசியாக நிகழுது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் போய் சேர்றாரு, அதை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, இந்த பிணந்தினி கழுகுன்றது அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் தான். அந்த மரணத்தை காசாக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்றதை பற்றி அவ்வளவு துல்லியமாக அது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது அந்த கதை. இன்னொரு பக்கம் முதல் கதை வந்து நான் சொன்னது கடைசியாக, இந்த தொகுதியில் கடைசியாக இருக்குது கதை. முதல்ல வந்து மாமல்லபுரத்தோட கடற்கரையை அவர் எழுதுகிறார். அந்த கடற்கரையில் இருளர்கள் கூடி கொண்டாடுகிற ஒரு திருவிழா பற்றி எழுதுகிறார். கதிர் வந்து ஒன்று சொன்னார். அவர் வந்து வர்ணனைகள், தகவல்கள், அந்த கட்டமைப்பு வசனங்களை விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு அது அவரால் சுலபமாக செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதை அவருடைய சிறப்பாக நான் இந்த தொகுதியில் என்ன பார்க்குறேன்னா, அவருடைய வர்ணனைகள் வந்து எனக்கு அந்த விஷுவல், அந்த காட்சியை வந்து என் மனசில் கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டு. அந்த மாமல்லபுரம் கடற்கரையின் அந்த இரவை தன் எழுத்தின் வழியாக அவருக்கு எனக்கு ரொம்ப தெளிவாக அழகாக உணர்த்துறேன். அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, சிக்கலும் இல்லை, அழகாக புரியுது. நானே பீச்சில் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த இருளுடைய சடங்குகளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன். அதில் எனக்கு ஒரு ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து ஒரு கதை சொல்கிறாங்க அதுக்குள்ளே. என்ன கதைன்னா, இதெல்லாம் கதிர் பாரதி விட்டு வச்ச ஏரியா. எல்லாருக்கும் மரக்காலில் உள்ள ஒரு பெருமாள் இருக்கார். எல்லாருக்கும் படி அளக்கிற பெருமாள். அந்த பெருமாள் வந்து எல்லாருக்கும் படி அளக்கும்போது நம்ம ஜனம் இந்த இருளல் ஆட்களை சேர்ந்தவங்க போகும்போது கிழிஞ்ச சாக்கை கொண்டு போயிட்டாங்களாம். அவர் படி அளக்கும்போது இவங்க அந்த கிழிஞ்ச சாக்கில் வந்து தானியத்தை வாங்கிட்டு நடந்து போனால் பூரா சிந்தி போச்சு. இதனால தான் நம்ம இனம் வந்து எவ்வளவு சேர்த்து வச்சாலும் நம்மகிட்ட நிற்க மாட்டேங்குது. அது வந்து அந்த சாபம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படிக்கும்போது இதுக்குள்ளே ஒரு சமூகவியல் பார்வை ஒன்று இருக்குது. அதாவது இருளர்கள் ஒரு மோசமான ஒரு பொருளாதார நிலையில் இருக்காங்க, ஒரு சமூக நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு என்றைக்காவது கோபம் வரணும்ல, ஏன்டா நம்ம மட்டும் இப்படி இருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை. எந்த ஒரு சமூகத்துலேயும் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன அதில் ஒருத்தர் யோசிக்க ஆரம்பிச்சான்னு ஒரு கோபம் வரும்ல, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம சமூகம் மட்டும் ஏன் இப்படி இருக்குங்கிற கோபம் வரும்ல. அந்த கோபம் வராமல் தணிக்கிறதுக்கு எப்போவுமே இப்படி ஒரு கதை உருவாகுவாங்க. அது வந்து அவங்கள யார் கீழே அழுத்தி வைக்கிறாங்களோ அவங்க உருவாக்கக்கூடிய புனைவு தான் அந்த கதை. அது உண்மை கிடையாது. இது இருளர்களை சமாதானப்படுத்துகிற ஒரு கதை. நீ இப்படி இருக்கிறன்னா இது நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவம் அப்படின்னு சொல்லி கடவுளை கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க. ஏன்னா பெருமாள் வந்து உங்களுக்கு மட்டும் கிழிஞ்ச சாக்கலைன்னா நீங்கள் அந்த கதையை கொஞ்சம் யோசித்தாலே தெரிஞ்சு போக அது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம்னு. ஏன்னா கடவுள் வந்து இவனுக்கு கிழிஞ்ச சாக்கில் ஒன்றும் முழு சாக்கில் ஒன்றும், அப்புறம் கடவுள் ஏன் படி அளக்கணும்? உலகத்தை படைச்சாச்சு. இந்த படி அளக்குறது, மரக்கால், சாக்கெல்லாம் வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சோம், கடவுள் கண்டுபிடிக்கல. விவசாயத்தை கண்டுபிடிச்சது மனுஷன்தான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் உருவாக்குறது வந்து மனிதர்கள் தான். கடவுளை உருவாக்கியதும் மனிதர்கள் தான். அந்த கடவுளை கதைகள் வழியாக உங்கள் மனசில் ஏற்றுறது கடவுள் தான். கடவுள் சொல்லி தான் எல்லாம் நடக்குதுன்னு உங்களை நம்ப வச்சது கடவுள் தான். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூகத்தில் ஏன் இப்படி இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல, அது வராமல் தணிக்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான கதைகள் இப்படி இருக்குது. அந்த எளிய மக்களுக்கு இப்படி ஒரு கதை போதும், யாருக்கும் கோபம் வராது. அதுதான் நம்ம தலையில் எழுதியிருக்கேன். அந்த கதையை படிச்சுட்டு போகும்போது ஒரு இடத்துல அவர் கவிதர் பாரதி வந்து ஒரு கவிஞர், அதனால் அவர் கவித்துவமான வரிகளை சொன்னார். ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப அவளுக்கு ஊமாவை முதல் நாள் இரவு அவன் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டா. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். வர்றேன்னு சொன்னால் ஆளை காணோம். இப்போ போய் தேடணும். இவளுக்கு பேச்சு இல்லை, எப்படி போய் விசாரிப்பா? அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது. அவனை தேடுறா, யார்கிட்டையும் விசாரிக்க முடியல. அவளுக்கு மொழியும் இல்லை, அதனால எழுதின்றாரு. கேட்குறதுக்கு மொழி கிடையாது. முருகன்னு ஒருத்தரை பார்த்தீங்களான்னு கேட்க முடியாது அவனால். அந்த தேடல், அந்த தவிப்பு வந்து அந்த கதையில் அப்படியே அழகாக அப்படி வருது. இதெல்லாம் வந்து ஒரு தேர்ந்த எழுத்தாளன், நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன், அவனால் தான் சொல்ல முடியும். எனக்கு வந்து இந்த வெந்நீர் இரவுகள்னு ஒரு தாஸ்தாஸ்கியோட கதையை பற்றி எல்லோரும் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நிறைவேறாத காதல் இருக்குல்ல, நிறைவேறாத காதல் வந்து எப்போவுமே எல்லா இலக்கியத்துலேயும் ரொம்ப உச்சமாக பேசக்கூடிய ஒரு விஷயம். இது அப்படியான ஒரு சோகமான ஒரு காவியச்சுவையை கொண்ட கதையாக இருந்துச்சு. அவன் வந்து ஒரே ஒரு நாள் ஒரு ப்ரீஃப் என்கவுண்டர்பாங்க இங்கிலீஷில். அந்த ஒரு ப்ரீஃப் என்கவுண்டரில் அவனுக்கு ஒரு பெரிய காதலோடு அவங்ககிட்ட இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆளே காணோம். அதுக்கு அவன் தவறும் இல்லை, அவன் இல்லை, உலகத்திலே அவன் இல்லை. அந்த தகவல் அவளுக்கு தெரியாது. இது எவ்வளோ பெரிய ஒரு துயரம்.
நம்மளை அவள் அவனை பற்றி என்ன வேணாலும் நினச்சிருப்பான், நம்மளை ஏமாற்றிட்டான்னு கூட நினச்சிருப்பான். அப்படி ஒரு தீரா பழியோடு அவன் போயிட்டான்ல, இது ஒரு எவ்வளோ பெரிய பெயின், இது ஒரு மானோட சோகம். என்னென்னா கம்யூனிகேஷனில் இவனுக்கு தெரியாது, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ட்டு அந்த அப்படியே ஒரு பெயின்ஃபுல்லாக முடிச்சிட்டார். கதிர் வச்ச ஒரு அப்சர்வேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சரி. இது முழுக்க இந்த கைவிடப்பட்ட உறவுகள், மனிதர்கள் உறவுகளை தேடுறது, உறவுகளால் கைவிடப்படுவது, அதுதான் வந்து ஒரு மைய நீரோட்டமாக இருக்குது. 1-2 கதைகள் மட்டும்தான் விதிவிலக்கு. அதில் ஒரே ஒரு இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட ஒரு கதை மட்டும்தான் எல்லாமே வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கும். மீண்டும் கோமதி இல்லை, கோமதி இல்லை, ஃபோனில் வந்து அந்த கோமதி கோமதி தான். ஆமாம், அதாவது மொபைல்னால் வர்ற பிரச்சனையை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காருங்க. என்ன அது அனுபவமாக என்னன்னு தெரியல. எப்போவுமே மொபைல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொபைல் வந்து நம்மளோட ஆட்டிடியூடே மாற்றிடுச்சு. 2 பேர் பேசிகிட்டு இருப்போம், ஃபோன் வந்தோடனே அந்த ஃபோன் எடுத்து தள்ளி போயிடுவான். நீ என்ன பெரிய ராணுவ ரகசியமாக பேசுகிற, என் முன்னாடியே நீ அந்த ஃபோனை பேசலாமே. இதை வந்து ஒரு நண்பன் செய்கிறான், ஒரு பிஸ்னஸில் செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. கணவன் மனைவி செய்யும்போது அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல, தப்புன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். எந்த ஃபோனை இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் 5 நிமிஷமாக வெளியில் நின்று பேசுகிறான், ஏன் அந்த குறிப்பிட்ட ஃபோன் வந்து இவன் தள்ளி போயிடறான்ற கேள்வி இருக்குல்ல. இது பெரிய சிக்கல். அது அவன் வந்து சும்மா யதார்த்தமாக கூட போயிருக்கலாம், பர்பஸாகவும் போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஃபோன் வந்து நம்மளை நிறைய மாற்றிடுச்சு. நம்மளை எதிர்த்தாப்புல வர சொல்லியிருப்பாங்க, நம்ம பார்க்க போயிருப்போம், உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அவங்ககிட்ட. ஃபோன் வந்து ஃபோனில் அவர் இருக்காள் உடனே பேசுவார். எதிர்த்தாப்புல ஒருத்தன் முழுசாக உட்காந்துருக்கானே அவனுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம். அப்புறம் பேசுறது கட் பண்ணிட்டு இவன்ட்ட பேசுவோன்றதும் இல்லை, நீ வந்துட்டே இல்லை உட்காரு, அவன் அங்கேருந்து கூப்பிட்றான், அவன் தான் முக்கியன்ற மாதிரி மனித உறவுகளுமே ரொம்ப விலக்கி வச்சிருச்சுல ஃபோன். அந்த ஃபோனில் ஏற்பட ஒரு சின்ன விஷயத்த இதில் கதையாகிறார், ஒரு பெரிய வாழ்க்கை இதையும் கதையாகிறார். அப்புறம் ஒரு 2 கதைகள் வந்து இது ஏன் இப்படி முடிஞ்சிச்சுன்ற ஒரு கேள்வியை அவங்களுக்குள்ளே எழுப்புது. ஒருத்தனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் வரலைங்கிறது வந்து நீங்கள் அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைப்போம், அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பகலில் நேரம் போகிறது வேறு, நைட்டில் எனக்கு வந்து இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் உண்டு சின்ன வயசில். நைட்டில் தூக்கம் வராது, ஆஸ்மா அட்டாக் வந்துட்டால் விடிய விடிய தூங்க முடியாது. எப்படா விடியும், எப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டால் சரியாகுன்ற மாதிரி மூச்சு திணறலோடு படுத்திருப்பேன் நான். எனக்கு ஒரு நைட்டு 9 மணிக்கு அட்டாக் வந்துடும்னு வச்சுக்கேன். நான் சொல்கிறது 80களில், பெரிய மருத்துவ வசதிகள்லாம் கம்மி ஒரு கிராமத்தில். நான் 8 மணிக்கு படுத்தேன்னா, நைட்டு ஒரு 8 மணிக்கு எனக்கு வந்துட்டு நான் என்னுடைய வீட்டில் படுத்துருந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஷோ படம் ஓடிக்கிட்டு இருக்கோம். மெல்ல மெல்ல ஊருடைய ஓசையெல்லாம் அடங்கும். தியேட்டரில் இருக்கக்கூடிய கதை வசனம் ஒவ்வொரு ரீரெக்கார்டிங் மியூசிக்கோட ஒவ்வொன்றும் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அதை நான் முழுக்க ஃபஸ்ட் ஷோ முடிகிற வரைக்கும் கேட்பேன் இன்டர்வல்லேருந்து. அதுக்கப்புறம் பாட்டு போடுவாங்க, செகண்ட் ஷோ ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும், அதுவும் கேட்பேன். மறுபடியும் டைட்டில் போடுவாங்க, டைட்டில் ஃபுல்லாக கேட்பேன். இன்டர்வல் படம் முடிஞ்சு அவங்க பேசிட்டு போகிற ஓசை கேட்கும், முடிச்சுட்டு தான் இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு வினாடியும் 1 மணி நேரம் மாதிரி இருக்கும், நேரம் போகவே போகாது. எப்போ இந்த ஓசையெல்லாம் அடங்கின பிறகு இன்னும் சிக்கல். அது வரைக்குமாவது ஏதோ சினிமா பார்த்துட்டு இருந்த ஒளிச்சித்தனம் கேட்டாவது இருக்கும். ரொம்ப கஷ்டம் அது. ஒருத்தனுக்கு நைட்டில் தூக்கம் வரல, அவன் என்ன பண்ணுவான்? மைண்டு வந்து என்ன செய்யும்னா, அப்போ தான் உங்களுக்கு நம்முடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும். நமக்கு அடுத்த வருஷம் நம்ம என்ன ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம என்ன ஆகும், நம்ம கையில் இருக்க பணம் நம்ம எதிர்காலத்துக்கு போதுமா, நம்ம புள்ள படிக்குமா, எல்லா கவலைகளும் வரும். இந்த மாதிரியான ஒரு சிக்கலை ஒருத்தன் எதிர்கொள்கிறான் நைட்டில். அவன் விதவிதமான விஷயங்களை பார்க்குறான். என்ன துயரம்னா, ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் அவன் தூங்கிடுறான். தூக்கங்கிறது ஒரு பெரிய வரம் தான் நமக்கு. அந்த தூக்கங்கிறது தேவையான நேரத்தில் வராமல் தேவையில்லாத நேரத்தில் தவறான நேரத்தில் வருது. அப்படி ஒரு கதை. அதன் மூலம் அவனுக்கு என்ன நடக்க போகுது, அது வந்து அவர் சொன்ன மாதிரி வாசகர்களுடைய முடிவுக்கு விட்டுறாரு. இதுக்கப்புறம் இவன் லைஃப்பில் என்னாச்சு, ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் அவன் தூங்கிட்டான், போச்சு, அவ்வளோதான், எல்லாமே போச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்வான், அங்கே ஒரு கேள்விக்குறி வரும். அது ஒவ்வொரு கதையிலையும். அப்புறம் அவருடைய வர்ணிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினச்ச கதை வந்து அந்த ஃபோட்டோ கதை பேர் என்ன, ராமசாமியின் புகைப்படம்னு ஒரு கதை இருக்குது. அது வந்து கதையை சொல்ல மாட்டேன் நான் எப்பயுமே, கதை எனக்கு ஏற்படுத்துகிற உணர்வுகளை தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். அந்த கதை வந்து இந்த பழைய வீட்டை விற்கிற ஒருத்தனுடைய கதை. இவர் அதை சொல்ல சொல்ல எனக்கு அந்த கதையில் அந்த வீடு என் கண்ணு முன்னாடி நிற்கிது. அந்த வீட்டுடைய ஒவ்வொரு ரூமு, அந்த மேலே இருக்க மச்சு, அந்த ஆட்டுக்கல் அப்படின்னு அவர் சொல்கிற ஒவ்வொன்றும்
அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த மொழி எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நான் நிறைய வெட்டார வழக்கு மொழிகள் நிறைய படிக்கிறேன். இந்த மொழி வந்து ரொம்ப இதற்கான அழகுங்கிறது வேறையாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு மொழியாக இருக்குது. அது முழுக்க வந்து செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம் இந்த பகுதி மொழி. இது சென்னை ஸ்லாங் மாதிரி இருக்குது. ஆனால் சென்னை ஸ்லாங் இல்லை, கொஞ்சம் மாறி இருக்குது. அப்புறம் அங்கே இருக்க விவசாயிகள் பேசுகிறது இருக்குல்ல, அதில் வந்து ஒரு மோளைன்னு ஒன்று எழுதியிருந்தார். மோளைன்னா என்னங்க? மோளைன்னா வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணி போகிற வலைங்க, அது எலி விளையாடுறாங்க. காவா மாதிரியா? இல்லை, வரப்பில் வந்து ஹோல் இருக்கும். அந்த வலையில் அந்த தண்ணி கீழே பக்கத்து கண்ணுக்கு தண்ணி போயிடும். வயலில் நிற்காதுன்றதுக்காக அடைச்சிருவாங்க. மரம் திறந்து விட்டு ரொம்ப புது வார்த்தை எனக்கு, நான் இதை கேள்விப்பட்டதே இல்லை. அதுதான் நம்ம மண்ணுடைய சிறப்பே அதுதான். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வாழ்க்கை முறை, அங்கே அதுக்கான சொல்லாடல்கள் இருக்கும். இந்த சொல்லாடல் புதுசாக இருந்துச்சு எனக்கு. அந்த கதையுமே ரொம்ப நல்ல கதை, ஒரு பிரபஞ்சனுடைய கதை படித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்கள் ஒரு எதிரி மாதிரி ஒருத்தர் நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு பெரிய நல்லது செய்வான். ஆனால் அடிப்படையில் எல்லா மனுஷங்களும் நல்லவங்கன்னு சொல்கிற கதை தான். இவர் கதையில் நெகட்டிவாக யாரையுமே நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வேளை நான் கவனக்குறைவாக சொல்கிறேன்னு தெரியல, பட் எனக்கு நினைவில் இப்படி ஓட்டி பார்க்கும்போது எல்லாம் நல்லவங்க தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் வந்து மோசமானவங்களாம் எல்லாம் இல்லை, எல்லார்கிட்டையும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயிர் கறின்ற கவலையோடு இருக்கும்போது ஒரு தண்டை கேட்கவே கூச்சப்படுறான். அவன் இவனுக்கு வந்து தண்ணி கொடுக்குறான், பணம் வாங்க மாட்டேங்கிறான். அப்போ வந்து இவன் மனதில் அதுக்கு ஒரு நல்ல தலைப்பு வேறு வச்சுருந்தார். அந்த தலைப்பு ரொம்ப நல்ல ஒரு கைவித்தமான ஒரு தலைப்பு. அது வான்மலை போய்த்தாலுமா வானம் வழங்காதெனினும் ஒரு மனுஷன் கொடுப்பான். ஒரு நம்பிக்கையை கொடுக்குற கதை. இவர் எல்லா விதமான உணர்வுகளும் கொடுக்குது கதை. அப்படி ஒரு கதை கொடுக்குது. அப்புறம் இவர் வர்ணனைகள் வந்து அந்த கதைக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஒரு உதாரணமாக இதை சொன்னோம் இல்லையா, இந்த ராமசாமி இப்போ மெய்யழகன்னு ஒரு படம் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கடந்த கால வாழ்க்கையை, நம்ம வாழ்ந்த வீடை, ஏன்னா நம்ம ஒரு பெரிய மாற்றத்தில் இருக்கோம்ல, நம்ம சமூகம் வேகமாக மாறிட்டுருக்கு. தின்ன வச்ச வீடுகள்லாம் இப்போ கிடையாது இல்லையா, தின்ன வச்ச வீடுகளே கிடையாது. மனிதர்கள் பரிமாறிக்கிறதுக்கும் கூடி பேசுகிறதுக்குமான ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லோரும் தனித்தனி மனிதர்களாக தனித்தனி மொபைல் நம்பரோட செட்டில் ஆகிட்டோம். இப்படி போயிட்டுருக்குல வாழ்க்கை. அந்த மூலங்கதையில் இருக்கும். அந்த மூலம் கதையில் அந்த கதையோட அந்த கதை வந்து படிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஜிவ்வுங்குது. நமக்கு ஃபைல் சொன்ன மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது அந்த கதை படிக்கும்போது. அந்தளவுக்கு அவர் நம்மளுக்கு அந்த டீப்பாக கொண்டு போயிட்டார் அந்த கதையில். அதில் ஒரு ஒரு பகுதியை வர்ணிக்கிறார். ஒரு மரத்தை சுற்றி ஒரு மேடை, அது பக்கத்தில் ஒரு வீடு, அதில் ஒரு திண்ணை, அங்கே மனிதர்கள் உறவாடுவதற்கான ஸ்பேஸ். அதுக்கு அப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப நோஸ்டாலஜிக்காக இருந்துச்சு எனக்கு. நம்ம ஊர் இப்படி தானே இருந்துச்சு. இங்கே உட்காந்துட்டு அங்கே இருக்காள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம்ல, யாருக்கு என்ன நடக்கும், இந்த ஊரில் யாருக்கு உடம்பு சரியில்லை, யார் இழுத்துட்டு கிடக்கா, யாருக்கு கல்யாணம், எல்லா தகவல்களும் வந்து மனிதர்களுக்குள்ளே பரிமாறிக்கிட்டே இருந்தோம். ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிட்டுருக்குல்ல. அந்த விஷயம் வந்து அந்த கதையில், அந்த மூலம் கதையில் அவர் எழுதும்போது அதில் தெரியுது. அதே சமயம் இந்த ராமசாமியின் புகைப்படத்துலையும் தெரியுது. என்னுடைய முதல் தொகுதி வந்து இவருடைய தலைப்பு வந்து பழுப்பு நிற புகைப்படம்னு தொகுதி. அதில் எனக்கு கிட்டத்தட்ட நான் இதே மாதிரியான ஒரு கதை நான் எழுதியிருக்கேன். பழைய ஃபோட்டோகிராஃப் வந்து நம்மளுடைய நினைவுகள் அப்படியே தூண்டும் அந்த கதையில். இதில் வந்து எல்லாமே மாறுது. ஒரு ஃபோட்டோ, தாத்தாவோட ஃபோட்டோ வந்து அதை மொபைலில் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை டச் பண்ணி வீட்டில் மாட்டுறான். ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து அங்கே கைவிடப்பட்டார். அது ஒரு குறியீடு தான், அது ஒரு சிம்பல். என்னென்னா, நம்ம ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் கைவிடுறோம். பழசு, வேண்டாதது. அவ்வளோ நாள் உங்களுக்கு உங்களுடைய ஆணி வேறு ஏதோ, உங்களுடைய மூலம் ஏதோ, மூலம்னா அது இல்லை, உங்களுடைய ஆரிஜின்னு சொல்லுவோம். உங்களுடைய வேர்கள் எங்கே இருக்குது, உங்களுடைய மரபான விஷயங்கள் எது உங்களை லைஃப்பில் இவ்வளோ பிடிப்போடு வச்சுருக்கோ அதையெல்லாம் வந்து நீங்கள் மெல்ல மெல்ல இழந்துட்டுருக்கணும். அந்த புகைப்படத்தை எடுத்துகிட்டு வந்து அவன் வீட்டில் வைக்கலை, அந்த வீடை வந்து பிரித்து விற்கிறான். ஒரு வீட்டை பிரித்து விற்றுட்டு வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகுதுங்கிறது ஒரு செடியை பிடிங்கி வேறு இடத்துல நடுற மாதிரி தான். புது இடத்துல வேர் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க, ஒரு லிட்ரேச்சர் அதை தான் செய்யுது. இந்த சமூகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பெறுறீங்க, எதை இழக்கிறீங்க, இந்த சமூகத்தின் மாற்றங்கள் உங்களை எப்படியெல்லாம் வழி நடத்துது, எதை நம்ம பாதுகாக்கணும், எதை கைவிடணும். இப்போ உதாரணமாக அந்த மாமல்லபுரம் விஷயத்தில் அந்த கதையை சொன்னல, அந்த கதையை நீங்கள் கைவிட வேணாம். அந்த கதையில் ஒரு அழகு இருக்குது. ஆனால் அந்த கதையில் இருக்கக்கூடிய அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி நமக்கு நூற்றுக்கணக்கான கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எல்லா கதைகளுக்குமான அரசியலையும் புரிஞ்சுக்கணும்.
இந்த கதைகளையும் அரசியல் இருக்கும். இந்த கதைகளில் ஒரு உலகனோட பாடு இருக்குது. ஒருத்தர் இருக்கார், அந்த லைஃப்க்கு படிக்கும்போது நமக்கே இப்படி ஒரு ரிட்டையர்ட் லைஃப் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோன்ற அளவுக்கு பசங்க ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க, இவனுக்கு நிறையா பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒய்ஃப் இறந்து போயிட்டா டப்புன்னு. ஒய்ஃப் இறந்தவுடனே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண் வந்து ஒரு பெரிய டிபெண்ட் எப்போவுமே. அவன் யாரையாவது சார்ந்து இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அம்மாவை, மனைவியை, சகோதரியை. ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் வந்து சமூகத்தில் மூச்சு திணறிடும் அவனுக்கு. ஏன்னா அப்படி ஒரு கம்ஃபர்ட்டாகவே அவன் வளர்ந்துருக்கான். ஒய்ஃப் இல்லைன்னொடனே இவருக்கு ரொம்ப இதாயிரும், பயந்துகிட்டே இருப்பார், எதிர்காலத்தில் நம்ம என்ன ஆக போகிறோம் என்ன ஆக போகிறோன்னு. அவருக்கு ஒரு ட்ராஜிக்கான ஒரு முடிவை அவர் வைக்கிறார். செத்துட்டா பரவாயில்ல, சாகாமல் ஸ்ட்ரோக் வந்து படுத்துறாரு. இதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறி எங்கே வருது. இந்த மாதிரி கேள்விக்குறிகளோடையும் சில கதைகளை வச்சுருக்காரு. அது எல்லாமே என்னென்னா, ஒரு எழுத்தாளர் வந்து முடிவு அப்படின்னு ஒன்று சொல்லாமல் அந்த முடிவை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு உங்கள் கையில் ஒப்படைக்கிறான்ல, அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து எழுத்தாளன் சொல்கிறத நிறுத்திட்டான், அங்கேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். ஒரு பெரியவர் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருங்கிற கேள்வி உங்களுக்கு வரும்போது நீங்கள் உங்கள் லைஃப்பை அதில் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. ஏன் ஒருத்தர் எழுதணும், ஏன் வந்து ஜெயவேல் இந்த கதையை எழுதணும்னா, ஜெயவேலுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ஜெயவேலுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எனக்கு கிடைக்காது. என்னுடைய அனுபவங்கள் ஜெயவேலுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தான். ஆனால் எல்லோரும் எழுதுறதில்லை. எனக்கு அவருடைய அனுபவமும் கதிர்பாரதி அனுபவமும் இவருடைய ஜின்னாவோட அனுபவம் கிடைக்கும்னா அவங்க எழுத்தின் வழியாக கிடைக்கும். இப்படி நூற்றுக்கணக்கான பேருடைய அனுபவங்களை வந்து திரட்டி திரட்டி தர்றதான் எழுத்து. அப்படியெல்லாம் திரட்டி தொகுக்கப்பட்டதான் அறிவு. நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய நீதிகள் எல்லாமே சிந்தனையாலையும் சிந்தனையுடைய வடிவமான கதைகள், எழுத்துக்கள் வழியாக, கட்டுரைகள் வழியாக நம்ம வந்து சேர்ந்துருக்கு. ஸோ எழுத்தோட முக்கியத்துவங்கிறது இதுதான். எழுத்தாளனுடைய இடம்ங்கிறது சமூகத்தில் மிக மிக முக்கியமான இடம். அதனால் ஜெயவேல் எழுத்தாளரானது வந்து மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு, ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். முதல் தொகுதியில் இவ்வளவு கிளாரிட்டியோட, இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு வித்தியாசமான கதைகளை ஒரு எளிய நடையில் படிக்கிற ஒருத்தனுக்கு வந்து இந்த கதையை நான் 2 நாளில் படித்து முடிச்சிட்டேன். 2 இரவுகளில் 5 கதை ஒரு நாள், இன்னொரு 5 கதை இன்னொரு நாள். 10 கதை படிக்கும் போதும் ஒரு நல்ல ஒரு ரீடபிலிட்டின்னு சொல்லுவோம். நாங்கள் பத்திரிகைகள் இருக்கிறதுனால எங்களுடைய எடிட்டர்லாம் என்ன சொல்வார்னா, ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக புரியும், அதை நீ எழுதுகிற, படிக்கிறவனுக்கு அதே மாதிரி புரியணும், அந்த மாதிரி அவன் எழுத்து இருக்கணும் அப்படின்றது சொல்லி சொல்லி எங்களை வந்து அந்த மாதிரி எழுத தூண்டுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லும்போது அது 100% அவனுக்கு கடத்தணுங்கிற முனைப்பு தான் முதல் படியாக இருக்கும். அதை அழகாகவும் சுவையாகவும் சொல்லணும். இது எல்லாமே அவருடைய எழுத்தில் இருக்குது. அவர் ரொம்ப அழகாக ஒவ்வொன்றையும் எனக்கு கடத்துறாரு. நான் இது வரைக்கும் மாமல்லபுரம் கடற்கரையில் அந்த விழாவை நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த விழாவுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடு, அந்த வயல், அந்த வயலோட அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது, அப்புறம் அந்த மொழி ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஆண்மை கதையில் அந்த ஒரு ஆண்ட்ரோஜன்கிற கதை. ஆண்ட்ரோஜன்கிறது ஒருத்தனை ஆணாக இருக்க வைக்கிறதுக்கான ஒரு சுரப்பி தான் ஆண்ட்ரோஜன். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க. ஆண்ட்ரோஜன் ஒழுங்காக இருந்தால் தான் ஒருத்தன் ஆணாக இருப்பான். அந்த ஆண்ட்ரோஜன் தான் அவருக்கு வந்து ஒரு பொம்பளை வந்து என்னை வந்து தொட்டு சிகிச்சை பண்ணுறதா அப்படிங்கிற அது மீசையை முறுக்கிட்டு இருப்பார். நம்ம எப்போயுமே சில கற்பிதங்கள் வச்சுருக்கோம். ஆண்னா இப்படி இருக்கணும், ஆண்னா வீரமாக இருப்பான், ஆண்னா மீசையை முறுக்கிட்டு இருப்பான். அதுவும் அந்த கதை மாதிரி அதுவும் இன்னொரு கதை தான். ஆண்கள் எவ்வளோ பயந்தவங்க இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ வீரமானவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம லேபிள் பண்ணிட முடியாது. அந்த கதையில் அந்த பெண் வந்து வீட்டில் பேசுகிறான். மாடு மேய்ஞ்சிருச்சு, இவன் ரொம்ப கோவக்காரன். அந்த உரையாடல் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது. நான் மறுபடியும் அந்த உரையாடல் படித்தேன். அவள் பேசுகிறது, புலம்புறது, மகளை வையிறது, அவங்க அம்மா அவங்க அந்த அந்த ஆம்பளையோட ஒய்ஃப்கிட்ட கெஞ்சிருது. அது என்னென்னா, அவர் அங்கே அந்த மண்ணை பிறந்தவர் தானே, பார்த்துருப்பார் அவருக்கு நிறையா. அவ்வளோ நல்லா இருக்குது படிக்கிறது. எனக்கு எப்பவுமே இந்த வட்டார வழக்கு மொழியை அந்த பகுதியை சேர்ந்தவங்க எழுதுனா ரொம்ப ரசித்து படிப்பேன். நான் சமீபத்தில் கூட ஒரு நாவல் வாசித்து இதே மாதிரி பேசினேன். அதில் வந்து தென்காசியோடைய பிரத்யேகமான வட்டார வழக்கு ஒரு பையன் இருந்தார். அது ஒரு அருமையான சுவை. நம்ம தமிழோட மிகப்பெரிய பலமே இது. வந்து சென்னையில் ஒரு மாதிரி பேசுவோம், செங்கல்பட்டு, அப்படியே விழுப்புரம், திருச்சி, அப்படி போக போக அந்த மொழியுடைய பிரயோகமும் புது புது வார்த்தைகளும், அதை பேசுகிற விதம், உச்சரிக்கிற விதம் எல்லாமே மாறிக்கிட்டு எல்லாமே அழகாக இருக்கும். கோயம்புத்தூர் பேச்சும் அழகாக இருக்கும்,
திருநெல்வேலி பேச்சு அழகாக இருக்கும், தேனி பேச்சு அழகாக இருக்கும். அது மொழியுடைய ருசி தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் ஒரிஜினலாக இது அது வந்து இந்த இவருடைய இந்த வட்டார வழக்கு வந்து ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு புத்தகத்தை படிக்கிறதுங்கிறது நம்மளை வந்து ஒரு விதமான, இப்போ நான் கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க. சாமி கும்பிட்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு பாருங்க. 10 பேர் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காரியம் தானே. பல பேர் வந்து சாமி கும்பிடும்போது சாமியை நினைக்கிறதில்ல. அது தவிர பெரும்பாலும் தங்கள் கவலைகளை முறையிடக்கூடிய ஒரு கன்சோலேஷனுக்கு கிடைக்காதா, ஒரு ஏக்கம் கிடைக்காத, ஒரு தீர்வு கிடைச்சாதான்னு அந்த தன்னுடைய பயத்தையும் கவலையும் சொல்லக்கூடிய முறையிடக்கூடிய ஒரு இடமா அதை நினைக்கிறாங்க. ஆனால் ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, மனசை வந்து ஒரு மாதிரி லேசாக்கிறதுக்காக சில பேர் கோயிலில் போய் உட்கார்றாங்க. கோயிலுங்கிறது ஒரு நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்க ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எதுக்குன்னா, நம்மளெல்லாம் வந்து சாந்தப்படுத்தி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டங்களையும் மன உளைச்சல் இருக்கும், நம்ம சாந்தி அடைகிறதுக்கான ஒரு இடமா நம்ம ஒரு வடிகாலாக அதை தேடி போகிறோம். அதில் ஒரு அனுபவம் சில பேர் கிடைக்கும்ல. நிஜமாகவே சாமியை நினச்சி உருகி அது உண்மையாக பொய்யா அதெல்லாம் தாண்டி நிஜமாகவே பக்தியில் கரையிற ஒருத்தனுக்கு அவன் சொல்லுவான், எனக்கு இதனால் இது கிடச்சிச்சின்னு சொல்லுவான். புத்தகம் படிக்கிறது கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு விஷயம் தான். புத்தகம் படிக்கிறது வந்து நான் ஒரு மாதிரி படிப்பேன், அவர் ஒரு மாதிரி படிப்பார். ஆனால் அதுக்குள்ளே தோய்ந்து வாசிச்சிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது சொல்லால் விளக்க முடியாது. அதுக்கு தான் நான் வந்து சாமி உதாரணம் சொன்னேன், கோயிலில் போய் கும்பிட்ற உதாரணம் சொன்னேன். அதில் வந்து பிரதிபலனா என்ன கிடைக்குது? நம்ம தினம் தினம் கோயிலுக்கு போகிறோம், உடனே நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்துருதா? நம்ம வைக்கிற முறையீடு தானே. பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்கிறோம், சாமி கும்பிட்டு வந்தோடனே பிள்ளை நல்லா படிச்சிருந்ததெல்லாம் இல்லை, மறுபடியும் டியூஷன் அனுப்பிட்டு இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறோம், நகை வாங்கணும்னு நினைக்கிறோம், கைகால் சுகம் கொடுக்குறோம். ஆனால் வியாதிகள் தீர்றதில்லை, பண கஷ்டம் தீர்றதில்லை, விலைவாசி குறையிறதில்லை. இருந்தாலும் நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அது ஒரு செயல்பாடாக மாறிடுச்சு. ஆனால் புத்தகங்கிற செயல்பாடு அப்படி இல்லை. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று கிடச்சிரும், அதை நான் கேரண்டியாக சொல்வேன். நீங்கள் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி புத்தகம் படிக்கலாம். ஏன் திருப்பி திருப்பி நான் சாமி சாமின்னு சொல்கிறேன்னா, நம்ம சில விஷயங்களை கேள்வி கேட்காம நம்புகிறோம், ஆனால் சில விஷயங்களுக்கு 1000 கேள்வி கேட்குறோம். இப்போ இந்த புத்தகத்தை நான் படிங்கன்னு சொல்லி என் வீட்டில் கொண்டு கொடுத்தா எதுக்கு இதை படிக்கணுங்கிற கேள்வி அவங்க கேட்பாங்க. ஆனால் நான் ஒரு சாமி படத்தை கொண்டு வச்சு கும்பிடுனா எந்த கேள்வியும் கேட்க கும்பிடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் ஒரு புத்தகம் படிக்கிறதுங்கிறது ஒரு வழிபாடு தான். அது வந்து எனக்கு கடவுள் தந்ததை விட எனக்கு அதிகமாக புத்தகம் தான் கொடுத்துச்சு. ஏன்னா என்னுடைய கல்வியும் நான் படித்த புத்தகங்கள் தான் இந்த மேடையில் உங்கள்கிட்ட என்னை இவ்வளோ நேரம் பேச வச்சதை தவிர எந்த கடவுளும் அருள் கொடுத்து நம்ம பேசலை. அதுதான் யதார்த்தம். ஏன்னா இந்த விஷயத்தை நான் யோசித்து இதை சொல்கிறேன் இல்லையா, இதுவுமே எனக்கு புத்தகங்கள் தான் கொடுத்துச்சு. ஸோ என்னுடைய கடவுள் புத்தகங்கள் தான். புத்தகங்களும் அறிவும் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை ஒரு கட்டத்துக்கு அடைகிறோம். அடைஞ்ச பிறகு ஒரு புத்தகத்தை கொடுத்து ஜெயவேல் யாருன்னே தெரியாது, இதை படிச்சுட்டு வந்து பேச முடியுமான்னு கேட்டால் அதை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு உடனே சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் வந்து நம்ம தொடர்ந்து வளர வேண்டியதும் யோசிக்க வேண்டியது இருக்குது. எனவே ஜெயவேல் ஒரு பத்திரிகையாளர், ஒரு வழக்கறிஞர்னு சொன்னாங்க. எந்த ஒரு துறையிலையும் எழுதுகிறவன் சமூகத்துக்காக யோசிக்கிறவன் இருந்தால் அவன் அந்த துறையில் ஒரு நல்ல இடத்தை அடைகிறதுக்கான ஒரு பின்புலம் இருக்கும். எப்போவுமே ஒரு மனிதத்தன்மையுள்ள ஒரு டாக்டர் அப்படின்னா அவருக்கு ஒரு சின்னவாவது இந்த ஒரு ஏரியா இருக்கணும். அது மாதிரி கல்வி, நிஜமான அறிவு எல்லாத்தையும் தாண்டி நம்ம சமூகத்தின் மீது ஒரு அக்கறை அது இருக்கணும். எழுத்தாளனுக்கு கண்டிப்பாக அது இருக்கும், 1% இருக்கும். நம்ம லைஃபு, நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஊர், நம்ம மாவட்டம், நம்ம மாநிலம்லாம் நினைக்கிறோம்ல, பிறர்களை பற்றி யோசிக்கிறோம்ல. இந்த கதையெல்லாம் பிறரை பற்றி யோசித்ததனால் வந்த கதைகள் தானே. இந்த கதையில் வர வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பிறரை பற்றிய கதைகள் தானே. அதில் ஒரு கதை, இது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அந்த ஒரு கதை வந்து இது ரொம்ப டச் பண்ணிச்சு. அதாவது கொடைமடம்ங்கிற கதை. நானே அதை மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். நானே அப்படியான ஒரு ஆள் தான். ஒரு முறை எங்கள் ஊரில்
ஒரு 20 நான் கல்லூரி முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எங்கள் ஊர் வந்து தேனி, கேரளா பக்கத்தில் இருக்குது. ஒரு பாலத்தில் உட்காந்துருக்கோம். 3 பசங்க நடந்து வந்தாங்க. அதில் வந்து ஒருத்தனுக்கு கால் வீங்கியிருக்கு. எல்லாருமே வந்து 15 வயசு 13 வயசு. நான் கல்லூரி முடிச்சிருக்கேன். அப்போ தான் வந்து அழுதுகிட்டே வர ஒருத்தன். இன்னொருத்தங்க பயங்கரமாக மூச்சு இறைக்குது. வந்து உட்காராங்க. என்னடான்னு கேட்டோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து எஸ்டேட்டில் வேலைக்கு போனோம். அங்கே தேனி, கேரளாவில் எஸ்டேட்ஸு. அவன் வந்து பழனி பக்கத்தில் ஊர். அந்த பையனுக்கு பழனி பக்கத்தில் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்தவன். உடம்பு அந்த பனி ஒத்துக்கல அவனுக்கு. கையில் காசு இல்லை. எஸ்டேட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து பழனிக்கு நடந்து போகிறாங்க. பாத யாத்திரை. சாப்பிடலை. அதில் ஒருத்தனுக்கு பயங்கரமான வீசிங்க. அவனுக்கு கால் வீங்கியிருக்கு. அது சம்திங் தப்பாக இருக்குது. அவங்க வந்து உட்காந்து அழுகுறாங்க. என் கையிலலாம் காசே இல்லை. ஏதாவது சாப்பிட கொடுங்கண்ணே அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருந்துச்சு. அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர். பன்னு வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் 2 பேரும் சைக்கிள் எடுத்துகிட்டு போனோம். அப்போ வந்து காலேஜ் படிக்கிற பிறகு அவன் காசு கொடுப்பான். வீட்டில் கேட்க முடியாது. அதனால் போய் தெரிஞ்சவங்கட்டலாம் 2-3 பேர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து பஸ் ஏற்றி விட்றான், ஊருக்கு போ அப்படின்ட்டு அவனை பஸ் ஏற்ற போனோம். அந்த பசங்க அழுதுட்டாங்க. அழுதுட்டு, அண்ணே உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நாங்கள் ஊருக்கு போய் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி உங்களுக்கு காசு அனுப்ப சொல்கிறோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை நீ காசெல்லாம் அனுப்ப வேண்டாம், ஆனால் எங்களுக்கு ஒரு லெட்ரு போடுங்க. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போகிறீங்க, பத்திரமா போய் சேர்ந்துடும், ஒரு லெட்ரு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணமெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். போயிட்டாங்க. வீட்டில் வந்து சொன்னோம். வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்கும்போது இதை நான் சொல்கிறேன். எங்கள் பேரண்ட்ஸில் எங்கள் ஊரில் எல்லோரும் வந்து அவங்க உங்களை ஏமாற்றிருக்காங்க. இல்லை உனக்கு உண்மையில் உடம்பு சரியில்லை, காசு இது பண்ணி கொடுத்தான். இல்லை இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் இருக்காங்கடா, அவங்கள பார்த்துருப்பேன், இழிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கோம், கொஞ்சம் காசை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. பணம் கொடுத்து நாங்கள் பஸ்ஸில் ஏற்றலை. அவன் வந்து ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி பெரியகுளம் போய் மாறி போகணும். ஸோ பணம் தான் கொடுத்தோம். டவுன் பஸ்ஸுக்கு மட்டும் அது ஒரு 50-60 பைசா தான் அப்போல்லாம். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், சரி நீ அவன்கிட்ட சொன்ன போயிட்டு லெட்டர் போடுங்க. அவன் லெட்ரு போட்டால் நான் ஒத்துக்கிறேன் நீ ஏமாறலன்னு. லெட்ரு போடலைன்னா நீ ஏமாந்துட்டார். நான் அன்னையிலேருந்து லெட்டரை எதிர்பார்த்தேன். அந்த லெட்டர் வரவே இல்லை. எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாந்துட்டோன்னுலாம் வருத்தம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன காரியம் தானே. ஒரு கடிதம் எழுதியிருந்தால் பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அடுத்த முறை ஒருத்தன் கேட்கும்போது நான் மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்லாம் தோணுச்சு எனக்கு அந்த வயசில். ஆனால் அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லை. பல முறை வந்து இங்கே நிற்கும்போது சொல்லுவாங்க, சேலத்துலேருந்து வரேன் சார், ஃபேமிலியோடு வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் சப்வே கிட்ட நான் அவங்கள பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஒருவேளை இவங்க ஏமாற்றக்கூடும், ஆனால் அவங்க இப்படி கேட்கக்கூடிய இடத்துல இந்த சொசைட்டி தான் அவங்கள வச்சுருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம கொடுக்குறதுல தவறு இல்லைன்னு தான் எனக்கு தோணும். இருந்தால் கொடுத்துருவேன். இந்த மாதிரியான இயல்புன்னு இருக்குல்ல, இந்த இயல்பு அந்த கதையில் இருக்குது. ஒரு முறை நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நேரமாயிட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கார் ஒருத்தர். இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அவர் நடுவில் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு ஃபோனில் வந்து வந்துடுறேன் அப்புறம் வர்றேன், ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன்னு சொல்கிறாரு. அவருடைய குரல் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்குது. நான் போயிட்டே இருக்கும்போது அப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டு நடுவில் லேசாக பேச்சு கொடுக்குறேன். அவருக்கு வந்து அந்த ரூட்டே தெரியல. நான் போகிற இடத்துல என்கிட்ட வழி கேட்குறாரு. நான் சொல்லிவிட்டு, உங்களுக்கு வழி தெரியாதா அப்படின்னு. இல்லை சார் இந்த ஏரியாவே இல்லை அப்படின்னு. அப்புறம் அவராக சொல்ல ஆரம்பிக்கிறார், எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார். அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார், நான் கொஞ்சம் நாளாக இப்போ தான் சரியாகி ஓட்டுறேன் ஆட்டோ. அதுவே நமக்கு ஒரு பரிதாபமான விஷயம் தான். ஒரு முதல் ஸ்ட்ரோக் வந்தால் இல்லை ரெஸ்ட் எடுக்காமல் வண்டி ஓட்டிட்டு. அதை விட பெரிய துயரம் என்னென்னா, அவர் இன்னொன்று சொன்னார் கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்போ நான் திண்டிவனம் போகணும் சார் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, அம்மா இறந்துட்டாங்க ஊரில், என் கையில் காசே இல்லை, நான் போனால் தான் எங்கள் தம்பி தான் ஃபோன் பண்ணுறான். எனக்கு முதல்ல ஒருவேளை பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோன்னு தோணுச்சுங்க அந்த இடத்துல. மனுஷன் தானே நம்ம. அவர் சொல்கிறார், போய் தான் எடுக்கணும், எனக்காக காத்திருக்காங்க, நான் ஆட்டோவில் தான் போக போகிறேன் திண்டிவனத்துக்கு, கொஞ்சம் காசு சேர்த்துட்டு போகலான்னு சவாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் இதை சொல்லும்போது மணி 7-8 நைட்டு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அடுத்து ஃபோன் வர்றது அவருக்கு. அடுத்து ஒரு 2 ஃபோன் பேசுகிறார். வந்துடுறேங்க, வரேன், இவ்வளோ நேரம் ஆகுன்னு சொல்கிறாரு. குரல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் இறங்கிட்டோம். இறங்கும்போது எனக்கு மனசே கேட்கல. கையில் எவ்வளோ காசு இருந்துச்சு, 1500 என்னமோ இருந்துச்சு, எடுத்து கொடுத்துட்டேன். நீங்கள் தயவு செய்து ஆட்டோவை விட்டுட்டு பஸ் ஏறி ஊருக்கு போங்க, இதோட நீங்கள் இவ்வளோ தூரம் ஆட்டோ ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப இதெல்லாம் கேட்டு ஃபோன் நம்பர்லாம் கேட்டார்.
நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன எனக்கு. ஆமாம், அது ஆனால் அது விஷயமே கிடையாது. நான் கொடுத்தேன் அதெல்லாம் அது விஷயம் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் நம்ம அப்படி யோசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கூட இல்லாமல் அந்த சொசைட்டி வச்சிருக்கல அவரை. அவர் என்கிட்ட காசு கொடுன்னு கேட்கவே இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து என்கிட்ட சார் ஏதாவது காசு இருந்தால் கொடுங்கன்னு கேட்கல. அவர் சவாரிக்கு தான் காசு கேட்டேன், நான் தான் கொடுத்தேன். ஏன்னா அந்த அந்த முடிவை எடுக்கணும்னா எனக்கு யோசிக்க தெரியணும், நான் மனிதர்களை பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை, துன்பங்கள் நிறைந்த மனித வாழ்க்கை. இதை நம்ம ஏதோ கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக நம்மளை மாதிரி எல்லோரும் இருப்பாங்கன்னு நினச்சிடக்கூடாது. எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த அடிப்படை புரிதல் எனக்கு வாசிப்பின் வழியாக தான் வந்துச்சு, நான் படித்த எழுத்தாளர் வழியாக தான் வந்துச்சு. ஸோ எழுத்துக்கும் எழுத்தாளர்களுக்கும் எப்பவும் நன்றி உடையவனாக நான் இருப்பேன். நானும் ஒரு எழுத்தாளனாக இருக்கேன். இந்த புதிய வரவாக இவர் வந்திருக்கார். கதிர் சொன்ன மாதிரியே அவர் சில விஷயங்களில் அது முதல் தொகுதி தன்னை செம்மைப்படுத்திக்கிட்டு இன்னும் சிறப்பான ஒரு எழுத்தாளர் வருவார். ஒரு காலத்துலேயும் நம்ம ஏன் எழுத வந்தோம் அப்படின்னு அவர் நினச்சிடக்கூடாது. அதனால் இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி படிக்கணும். புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு ஒரு 2 நல்ல வார்த்தையை அவர்கிட்ட பேசணும். அப்போ தான் அடுத்து எழுதணும்னு அவருக்கு தோணும். ஒரு எழுத்தாளனை வந்து நம்ம சமூகம் வந்து எழுதுறதை நிறுத்துறதுக்கு தான் எல்லா வேலையும் பார்க்குது. அப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து இந்த மாதிரி மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். நிறைய எழுதுங்க. ஏன்னா ஒரு 2000 ஆண்டு வளமான மொழியின் பாரம்பரியத்தில் வந்தவங்க நம்ம. அந்த மொழியின் பாரம்பரியத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு சின்ன பார்ட் நம்ம ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்போது அதை நம்ம செஞ்சுருவோம் இல்லையா? ஸோ மகிழ்ச்சி. குடும்ப விழான்னு சொன்னேன், இவ்வளவு அற்புதமான ஒரு குடும்பமாக நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. மனமார்ந்த நன்றி. ஜெயவேலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.